முறைதானா முகுந்தா? சிவசக்தி தத்தா என்கிற ஏழை எழுத்தாளர் ஆந்திரா ராஜமுந்திரியில் கொவ்வூர் என்கிற ஊரில் இருந்தார். இவரது தம்பி விஜேந்திர பிரசாத் மற்றும் கல்யாணி மாலிக், இவர்கள் சகோதரிகள் எல்லோரும் 80களில் கூட்டு குடும்பமாக வசித்து வந்தனர். ஆனால் சினிமாவில் சாதிக்க ஆசைப்பட்டு 88ஆம் வருடம் அந்த 4 குடும்பமும் சென்னையில் ஒரு டபுள் பெட்ரூம் ஃபிளாட் எடுத்தபோது அவர்களுக்கு வருமானமே கிடையாது. ஒன்றை தவிர சக்தி தத்தாவின் ஒரே மகன் கீரவாணி என்கிற மரகதமணி இசையமைப்பாளர்களுக்கு உதவியாளராக இருந்து கொண்டு வரும் தினக்கூலி 200 ரூபாயில்தான் அவர்கள் கூட்டு குடும்பம் வாழ்ந்தது. சிவசக்தி தத்தாவின் கதைகள் சென்னை ஸ்டுடியோக்களில் சென்று சென்று ஏற்காமல் திரும்பி வந்து கொண்டே இருந்தன. உதவியாளரான தம்பி விஜயேந்திர பிரசாத்துக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும் பார்க்க. கடைசியில் இவர்களின் ஜானகி ராமுடு கதை ஏற்கப்பட்டது. நாகார்ஜுனா நடிக்க அப்படம் வெளிவந்தது. கீரவாணி முதலில் மலையாள இசையமைப்பாளர் ராஜாமணியிடம் உதவியாளராக இருந்தார். பின் தெலுங்கின் மிகப்பெரிய பாடலாசிரியரான வெட்டூரியிடம் அசிஸ்டண்டாக பணியும் செய்தார். இசையமைப்பாளர் சக்கரவர்த்தியிடம் உதவியாளராக இருந்தபோது முதல் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் கல்கி என்கிற அந்த தெலுங்கு படம் வெளியாகவில்லை. கீரவாணியை நம் தமிழ் நடிகர் மௌலி 90இல் தன் மனசு மமதா படத்தில் அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் வெளிச்சத்துக்கு வந்த கீரவாணி அடுத்த வருடமே தமிழில் கே பாலச்சந்தரால் அழகன் படத்திலும் IV சசியால் மலையாளத்தில் நீலகிரி படத்திலும் அறிமுகமானார். ராம்கோபால் வர்மாவின் க்ஷணாக்ஷணம் என்கிற ரோட் மூவி கீரவாணிக்கு நல்ல பெயரை வாங்கி தந்தது. ஸ்ரீதேவி தெலுங்கில் பாடிய ஒரே படமாக இருக்கிறது அந்த படம். தமிழில் ரஜினி நடித்த வீரா படத்தின் தெலுங்கு படமான அல்லரி மொகுடு நல்ல பெயர் வாங்கி தந்தது. பின் கீரவாணியின் காற்று ஹிந்தி பக்கம் அடித்தது. கிரீம் என்கிற பெயரில் அறிமுகமான மகேஷ் பட்டின் கிரிமினல் நல்ல பெயர் பெற்றது. தூமிலே தில்கிலே பாட்டுப்பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது. தமிழில் 90களில் இந்த பாடலை போடாத சேனலே இல்லை. அழகன் படத்திற்கு பிறகு நீ பாதி நான் பாதி பாட்டொன்று கேட்டேன். ஜாதி மல்லி, வானமே எல்லை, சிவந்த மலர், சேவகன், பிரதாப் என சில படங்கள் வந்தாலும் தெலுங்கில் உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்ந்தார் கீரவாணி. கீரவாணி தன் சித்தப்பா மகன் டோனியஸ் ராஜமௌலிக்கு வேறு இசையை கொடுக்கிறாரோ என்று சந்தேகப்படும் அளவுக்கு ராஜமௌலியின் 12 படங்களுக்கும் சிறப்பான இசையை தந்திருப்பார். மகதீராவின் தீரா தீரா பாட்டெல்லாம் தமிழில் புதுவிதமான இசையை நமக்கு அறிமுகப்படுத்தினென்றால் உண்மையே. கீரவாணியின் ஸ்பெஷல் என்றால் இசையின் புதுவித சப்தங்கள் தாம். வானமே எல்லையில் கம்மங்காடே பாடலில் புதிய தாளக்கட்டு இருந்தாலும் அவரே பாடி அதையும் தனித்தன்மையாக கொடுத்திருப்பார். அழகனில் கோழி கூவும் நேரமாச்சு பாடலை ஒரு சிறுகதையாக தந்திருந்த அழகு அவருடைய தனித்துவம்தான். நீ பாதி நான் பாதி படத்தில் நிவேதா என்கிற ஒற்றை சொல்லை பாடல் வரிகளாக கொண்டு அவர் அமைத்த நிவேதா பாடல் அப்போது பேசப்பட்ட. கீரவாணியின் மனைவி ஸ்ரீவள்ளி தயாரிப்பாளர், மகன் காலபைரவா பின்னணி பாடகர், இளைய மகன் ஸ்ரீசிம்ஹா நடிகர். படத்தில் சமந்தாவின் அலுவலக நண்பராக நடித்தது ஸ்ரீசிம்ஹாதான். சித்தப்பா விஜயேந்திர பிரசாத்தின் மகன் ராஜமௌலி இயக்குனரானதும் தன் மனைவி ஸ்ரீவள்ளியின் தங்கை ரமா திருமண வாழ்வு முறிந்து விவாகரத்தாகி வந்தபோது ராஜமௌலியை மனைவியாக ஏற்றுக்கொண்ட போதும் கீரவாணி ஆசிர்வாதங்களை மனப்பூர்வமாக செய்தவர். குன்னம் கங்கராஜு என்கிற இயக்குனர் ராஜமௌலியின் மனைவி ரமாவின் கசின். கங்கராஜுவின் மனைவியின் சகோதரர் சந்திரசேகர் எலட்டியும் ஒரு இயக்குனர். தன் மற்றொரு சித்தப்பா மகள் மணிமேகலை என்கிற ஸ்ரீலேகா 12 வயதில் தனி இசையமைப்பாளராக விஜயின் முதல் படமான நாளைய தீர்ப்பு படத்தில் அறிமுகமாகி பின்னாளில் வெற்றி பெற்று ஹிந்தி வரை செல்ல கீரவாணியின் உதவியும் இருந்தது. RRR படத்தின் பாடலுக்கு கீரவாணி கோல்டன் குளோப் விருது வாங்கும் இந்த நிகழ்வு வரை கீரவாணி என்கிற மனிதருக்குள் இசைந்த இசை வாழ்வு பல தடைகளை தாண்டி வந்ததுதான்.
அதனாலேயே இவரது நாட்டு பாடல் அன்பை போதிப்பதாக, உழைப்பை போதிப்பதாக, ஒற்றுமையை போதிப்பதாக பார்க்கப்பட்டு விருது பெற்றிருக்கிறது. இசையாக அந்த பாடல் அன்று பெரிதாக பார்க்கப்பட்டதை விட நடன விஷுவலாக பெரிதாக பார்க்கப்பட்டது. அதை மக்கள் டிக்டாக்கில் ஆடி உலகம் முழுவதும் இருந்தும் வீடியோக்கள் வந்திருந்தன. என் பாட்டன் கூத்து உலகம் முழுக்க ஒலித்து விருது பெற்றதென்றால் கீரவாணி என்கிற மரகதமணிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் கே பாலச்சந்தரை நினைக்காமலும் இருக்க முடியாது என்பதும் நிஜம். நம்ம குரு பாலச்சந்திர சார் தான். இப்ப நீங்க சொன்னீங்க மரகதமணி கீரவாணின்னு சொல்றீங்க. அப்ப எல்லாம் இன்டர்நெட் கிடையாது. சார் சொன்னாங்க, பாலச்சந்திர சார், மரகதமணி கீரவாணி தான் உன்ன பேரு, இதுல மரகதமணி தமிழ் மாதிரி சவுண்டிங் இருக்கு, ஸோ அதை வச்சுக்கலாம், கீரவாணி மறந்துடுன்னு சொன்னாங்க. குடும்பமாக இணைந்து உலகமே திரும்பி பார்க்கும் வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். பெரிய விஷயம். மரகதமணி ஒலிக்கட்டும். வாழ்த்துக்கள்.